எங்கள் ஜேர்னியில் மெயின் திங் அப்பா அம்மா போத் டாக்டர்ஸாக இருந்தாலும் அப்பா ஹேட் டு குவிட் திஸ் ப்ராக்டிஸ். ஏன்னா என்னோட ட்ராவல் பண்ணணும், நல்ல டோர்னமெண்ட்ஸ், நல்ல நார்ம்ஸ், நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு அப்ராட் போய் ஆடணும். யூரோப்பில் மோஸ்ட்லி இந்த நார்ம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் ஆடுறதுக்கு ஆப்வியஸ்லி அந்த ட்ராவலோட அந்த காஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த டைமில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் அவர் ஓன் மணி. அப்பா எனக்கு அக்கம்பெனி பண்ணதுனால ஸோ அப்பா ஹேட் டு குவிட் இஸ் ப்ராக்டிஸ். அம்மா மட்டும்தான் earn பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கிளியராக அட் சம் பாயிண்ட் அப்போ எந்த மாதிரி ஹெல்ப் கிடச்சிச்சு? அந்த பாயிண்டில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை. பட் when we were really struggling, எங்களோட அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலினே சொல்லுவேன், அப்பா அம்மாவோட பேட்ச்மேட்ஸ் பேசிக்கலாக அவங்க வாலண்டியரி அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்னை அப்ராட் டோர்னமெண்ட்ஸ் ஆட வச்சாங்க. அப்புறம் ஸோ அந்த மணியில் அந்த சப்போர்ட்டில் நாங்கள் ஆடின டோர்னமெண்ட்ஸில் ஐ மேனேஜ் டு பெர்ஃபார்ம், ஐ மேனேஜ் டு கெட் டைட்டில்ஸ். அண்ட் ஜிஎம் ஆனப்புறம் இட் வாஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ அப்பா அம்மா நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறத தாண்டி அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அவங்க முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் ஆஃப்டர் திஸ் விக்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விக்ட்ரியும் வரப்போ எப்படி இருக்குது? ஏன்னா அப்பா அம்மா பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸாக உங்களை கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களை இன்னொரு நாட்டுக்கு காமிச்சு, அண்ட் வி ஹியர் தட் நீங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் படுத்து தூங்கியிருக்கீங்க, தங்க இடம் இல்லாமல், அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே அவங்களுக்கு இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விக்ட்ரி அவங்களை எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்துனுச்சு? அப்பா அம்மாவோட பேட்ச்மேட்ஸ் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னால் சொல்லக்கூட முடியாது. அவங்க ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட எமோஷ்னல் சப்போர்ட், அவங்களோட ப்ரேயர்ஸ் ஃபார் மீ, அது அவங்களுக்கு எப்படி ரீபே பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லா டோர்னமெண்ட்லேயும் என்னோட அப்பா அம்மா ஃபாலோ பண்ணுறதோட ஜாஸ்தியாக கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா கேம்ஸ் பார்க்க முடியாத மாதிரியே கேம்ஸ் பார்க்க முடியாத இருக்கும்போது அவங்களே ஃபாலோ பண்ணி அப்பா அம்மாவுக்கு ரிசல்ட்ஸ் அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க பயங்கர க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இன்வேல்யூபிள். அண்ட் அவங்க இல்லாமல் கண்டிப்பாக இங்கே ரீச் பண்ணியிருக்க முடியாது. நம்ம சொல்கிறோம் செஸ் தானே, அது அந்த கேம் ஒரு சின்ன போர்டு 200-300 ருபீஸ்க்கு வாங்கி விளையாட ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹவு காஸ்ட்லி திஸ் கேம் இஸ், அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஒரு ப்ராக்டிஸ்க்கு போகிறீங்க, இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அது எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேமாக இருக்குது. அது எல்லாராலையும் பர்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டு ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸும் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். பட் எங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் தெரிஞ்ச மாதிரி. பட் எங்களுக்கு அந்த டெடிகேஷன், வில் பவர் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் என்னோட அப்பா அம்மா, என்னோட டீம் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக செஸ்லையும் ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இருக்கணும். அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நிறைய கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் வராங்க, கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது, செஸ்ஸில் நிறைய பேர் வராங்க, செஸ்ஸில் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது.